ஆர்ஜே பாலாஜி, சானியா ஐயப்பன், நட்டி, செல்வராகவன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் சொர்க்கவாசல். இந்த படத்தை எஸ்டர்டே தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சொர்க்கவாசல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஜெயில நிறைய கைதிங்க இருப்பாங்க தான். அதுல செல்வராகவன் தலைவனா, அதாவது ஹெட்டா இருக்காரு. அதே ஜெயிலுக்குள்ள சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு கொலையில மாட்டின்னு நம்ம ஆர்ஜே பாலாஜி அந்த ஜெயிலுக்குள்ள போறாரு. இவரு உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஜெயில நடக்க போற சம்பவங்கள் தான் இந்த சொர்க்கவாசல் படமே. சொர்க்கவாசல் படத்தை என்கேஜிங்கான படமா எடுத்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட பாசிட்டிவ்னா ஆர்ட் ஒர்க் தான். இந்த படத்துல ஜெயில் அது ஃபுல்லாவே செட்டு தான். அந்த செட்டை தத்ரூபமா பிசிறே தட்டாம போட்டிருப்பாங்க. ஜெயில் செம்மையா இருந்தது செட். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி பயங்கரமா இருந்தது. செல்வராகவன் கெரியர்லயே பெஸ்ட் ரோலா இந்த சொர்க்கவாசல் படத்துல கொடுத்திருக்காங்க. ஏத்த மாதிரி நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜிக்கும் கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இந்த படத்துல சாங்ஸ் டீசெண்டா இருந்தது. பிஜிஎம் இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி ஆப்டா இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேரக்டர் இன்ட்ரோ வரும். அதுக்காகவே படம் கொஞ்சம் நகராம போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இன்டர்வல் ஒரு நல்ல இன்டர்வலா கொடுத்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு சூப்பரான என்கேஜிங்கா படமா கொண்டு போயிட்டாங்க. ஃபைனலா இந்த படம் நல்லா இருக்கா பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் பார்க்க ஒர்த்தான படம் இந்த சொர்க்கவாசல். சொர்க்கவாசல் படத்துக்கு நாங்க தர ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் இந்த சொர்க்கவாசல். அடுத்ததா பைரதி ரணகள். இந்த படத்துல சிவராஜ்குமார் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. தமிழ்ல ரிலீஸ் ஆன 10 தல படத்தோட கன்னட ஒரிஜினல் வெர்ஷன் தான் முஃப்டி படத்தோட ப்ரீக்வலா தான் வந்திருக்கு இந்த பைரதி ரணகள். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோவான பைரதி ரணகள், இந்த படத்தோட ஹீரோவான சிவராஜ்குமார் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போறாரு. ஜெயில இருந்து வெளியே வரும்போது அட்வொகேட்டா வராரு. இவர் அட்வொகேட்டா வந்து தப்புகளை தட்டி கேட்க சரியா முடியல. அதனால செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறுறாரு. ஃபைனலா இந்த படம் எங்க தான் போய் முடியுது, அதுதான் பைரதி ரணகள் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போகும். ஆனா படத்தோட செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் மூட்ல கொண்டு போய் கமர்ஷியலான படமா முடிச்சிருப்பாங்க. டீசென்டான படமா வந்திருக்கு இந்த பைரதி ரணகள். பைரதி ரணகல்ல நம்ம சிவராஜ்குமார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பிஜிஎம்மும் நல்லா இருந்தது. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லாவே எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு. சாங்ஸ் சொல்ற அளவுக்கு இல்ல. படம் முடியும் போது ஒரு ஓகேவான படமா முடிச்சிருக்காங்க இந்த பைரதி ரணகள் படத்தை. இந்த பைரதி ரணகள் படத்துக்கு நாங்க தர ரேட்டிங் 5க்கு 2.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் இந்த பைரதி ரணகள்.